ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தட் சம்மர் எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட் 3க்குள்ள போலாமா? எபிசோட் 3 ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வழியா காலையில விழுந்துருச்சு. வேவ் அப்படியே படுத்திருக்கான். அவன் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். அவன் பக்கத்துல பார்த்தா அவனை ஹக் பண்ண மாதிரி லாவா படுத்திருக்கான். வேவ் சுத்தி சுத்தி பாக்குறான். ஒரு மாதிரி டயர்டா வேற இருக்குது சாருக்கு. நைட் இன்னும் மேட்டர் பண்ண மாதிரி இருப்பான் போல. ஆகான்னு திரும்பி பார்த்தா கை காலெல்லாம் போட்டு இவன் ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து பார்க்க இவன் ஜாலியா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நேற்று நைட் என்னதான் நடந்ததுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. கையில பார்த்தா அந்த வாட்ச் இருக்கு. வாட்சை பார்த்தோன்னே இவனுக்கே ஷாக்கா இருக்கு. லாவா எந்திரி எந்திரி, தூங்கிட்டு இருக்கவனை போட்டு எழுப்புறான். விடுறா, எனக்கு தூக்கம் வருதுனான்னு சொல்ல, லாவா ப்ளீஸ் எந்திரி எந்திரின்னு சொல்ல. இப்ப என்னடா ஹேங் ஓவர் ஆனது இப்பதான் தெரிஞ்சிருக்கா? விடுறான்னு சொல்ல, என் கையில இருக்க வாட்ச் யாருது அப்படின்னு சொல்ல. எந்த வாட்ச்? என் கையில கட்டியிருக்கீல, அது உன்னோடு தான். என்னோடுதான்? நீ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன. ஆமா ஆமா, உன்னை நான் அங்க பார்த்தேன்ல, அப்ப இதுவும் பக்கத்துலதான் இருந்துச்சு. சோ ரெண்டையும் ஒன்னாதான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல. அப்ப ஏன்னா இதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல? அதுவும் மேல கோபத்துல இருந்தேன். நீ என்கிட்ட என்னோட போனை தூக்கிட்டு போய் தண்ணியில போட்டீல, அதனாலதான்னு சொல்ல. அட பாவி, இதை வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்கலாம்னு நினைச்சேன். சரி, என்ன திருடண்டா? திருடனா? ஆமாடா திருடன் தான். அதனால உன்னை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன். ஓவரா பேசுற, இந்நேரம் வித்திருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றான். இங்க பாரு ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. இங்க வா, எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் எந்திரின்னு சொல்ல. அவன் பாட்டுக்கு தூங்குறான். டென்ஷன்ல கத்திட்டு அப்படியே அந்த பக்கம் வேவு போயிட்டான். இவனோட தொல்லை தாங்க முடியலங்கிற மாதிரி தூங்கிட்டே இருக்கான் அப்படியே அங்க லாவா. அதுக்கப்புறம் இங்க ரெஸ்ட் ரூம் வந்துட்டான். அந்த வாட்சை கையில வச்சுட்டு வேவ் அது பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு. இங்க பார்த்தா பாத்ரூம் கதவை தட்டிட்டு எனக்கு சுச்சு போடும், சீக்கிரம் ஓபன் பண்றாங்க. நான் குளிச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி வேவ் ஓபன் பண்ற மாதிரி இல்ல. ப்ளீஸ்டா, அர்ஜென்ட்டா அர்ஜென்ட்டா, முடியலடா, தோரடா கதவைன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க. நான் தான் குளிக்கிறேன்னு சொல்றேன்ல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனு வரான். சரி போனா போட்டுன்னு சொல்லி டவலை கட்டிட்டு ஓபன் பண்ணி விடுறான். அவன் வேகமா சுச்சு போறதுக்காக போய் நின்னுட்டான். இவனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையாங்கிற மாதிரி அப்படி வேவ் திரும்பி நிக்கிறான். லைட்டா சார் திரும்பி பார்க்க அங்க இவன் சுச்சு போயிட்டு இருக்கிறது பின்னாடி போஸ்ட்ல தெரியுது. அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வேவுக்கு. ஒரு மாதிரி இருக்கு. அமைதியா இருக்க, சீக்கிரம் போடான்னு சொல்ல. ஏன் உனக்கு என்ன அவ்வளவு அவசரமா? ரொம்ப அர்ஜென்ட் தானே வந்தேன், அமைதியா இருன்னு சொல்ல. நான் குளிக்கணும் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேவ் நின்றுட்டு இருக்காங்க. சுச்சு போற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இது நேச்சுரல் தானே, இதுல என்ன வைக்கப்படுறதுக்கு இருக்கு? போய் குளிக்கிறதுனா குளி, நான் என்ன உன்னை பார்க்கவா போறேன் அப்படின்னு சொல்ல. யாருக்கு வைக்கும்? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் குளிக்கணும், அதனாலதான் உன்னை போக சொன்னேன் போ அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்துல போறான். பரவாயில்லையே, உன்னோட உடம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு, செஸ்ட் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல. செக்ஸுவலா ஹராஸ் பண்ண பாக்குறியா? அந்த மாதிரிலாம் பேசாதுன்னு சொல்ல. அப்படியா, இது செக்ஸியா? இதுக்கு பேரு செக்ஸியா? நான் வேணா நீ யாருன்னே தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்ல. என்ன என்ன பேசுற? உனக்கு என்ன தொடணும்னு ஆசையா இருந்தா தொடுன்னு சொல்ல. நீ தான் பாத்ரூம்குள்ள வந்த, நான் தான் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு இருந்தேன், நீ தான் என்கிட்ட கேட்டேன். நான் ஒன்னும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படல, நீ அந்த பக்கம் போகணும்னு சொல்ல. வேணும்னே லாவா அப்படியே க்ளோஸா வரான். ரெண்டு பேரும் டர்ட்டியா கொஞ்சம் நேரம் பேசிக்கிறானுங்க. நான் வேணும்னே உச்சா போறத நீ பார்த்த அப்படின்னு சொல்லி சும்மா இல்லாம அந்த லாவா பையன் வேவ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு இவன் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான். வேணும்னே இவன் பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்கும்போது வேவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பின்னாடி தள்ளி போயிட்டே இருக்கான். இவன் விட்டா கிஸ் பண்ற மாதிரி அப்படியே கிட்ட போயிட்டு கடைசியில ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி அந்த பக்கம் போயிட்டான். அட பாவிங்கிற மாதிரி வேவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் வேவை கூட்டிட்டு போய் இவன் எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு அந்த ஐலாண்ட் ஃபுல்லா சுத்திட்டே இருக்கான் லாவா. யாருமே இல்லைன்னு சொல்ல. ரொம்ப பசிக்குதுடா வாடான்னு சொல்லிட்டு ஏதோ ரெஸ்டாரண்ட் பக்கத்துல போறாங்க. எனக்கு பசிக்குது, வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்ல, இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தோணுது. அப்படியா? உண்மையா சொல்லு, இதான் கடைசி இடம், போய் செக் பண்ணி பாக்கலான்னு சொல்ல. அது எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்கு. சரி வா, உள்ள இருக்க ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி டக்குன்னு கையை பிடிக்கிறாங்க. லாவா கையை தொட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு வேவுக்கு. இந்த மாதிரி கையை பிடிச்சலாம் பேசாத, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. நேற்று நைட்டுக்குள்ளே நான் ஹக் பண்ணிட்டு படுத்திருந்தேன், அப்ப மட்டும் நல்லா இருக்கா? ஓவர் அதண்ட பேசுற வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர அங்க ஒரு ஆள் நிக்கிறாரு. நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவருக்கு மெமரி எல்லாம் போயிடுச்சு, ரொம்ப நாளா இங்கதான் இருக்காரு, ஆனா யாரும் எனக்கு தெரியல. ஓ அப்படியா, சாரி எனக்கு தெரியல. இவரை வேற யாரும் கான்டாக்ட் பண்ணலையா? இல்லையே, யாருமே வரல, போலீஸ் கூட ரிப்போர்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்ல. அந்த ஆள் மறைச்சு பாக்குறான். இல்ல, இவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். அந்த ஆள் வேற யாரும் இல்லை, அன்னைக்கு கேப் எடுக்கும் போது லாஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம்னு அந்த ஆள் தான். ஆக்சுவலி இவனுக்கு தெரியும் நம்ம வேணும்னு தான் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் அந்த விக்டரோட ஆளு போல. இவனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னமோ இவனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வேவ் சொல்றான். சரி ஓகே, எல்லாருமே என்ன மாதிரி இருக்கனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் அப்படின்னு சொல்ல. உங்களை வேணா ஒரு போட்டோ எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறானுங்க இவங்க ரெண்டு பேரும். ஆனா வேவு சுத்தமா விருப்பமே இல்லை. டேய் நல்லா போஸ்ட் கொடுறா, அப்பதானே யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா இது கண்டுபிடிச்சு கொடுப்பாரு, போஸ்ட் கொடுறா
அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவனும் போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான். சிரிடா சிரிடான்னு சொல்லிட்டு லாவா சொல்றான். வேவுக்கு டவுட்டாவே இருக்கு இந்த ஆள் மேல, இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. இந்த ஆளும் சரி கடிச்ச வரைக்கும் லாபம்னு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ணுவான் போல, மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கான். சரி வா நம்ம போலன்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படி லாவா கூட்டிட்டு போகும். கொஞ்சம் தூரம் போனா கூட திரும்பி பார்த்துட்டே தான் போறான் வேவு. அந்த ஆளும் மறைச்சுதான் பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, அங்க போய் சாப்பிடுறாங்க. சோ அங்க உட்கார்ந்து இருந்தாலும் இப்படி யோசனையாவே இருக்கு வேவுக்கு. எனக்கு அந்த எம்ப்ளாயி மேல டவுட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்திருக்க மாதிரியே தோணுது. அவர் வேணும்னே என்கிட்ட மறைக்கிறாரு. என்னை பார்த்தோன்னே அந்த ஆள் ஷாக் ஆனா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை உன்னை அசல் பண்ணவனா இருப்பானோ? இல்ல இல்ல அவனா இல்ல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, அவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, சரி ஓகே இன்வெஸ்டிகேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸையும் இந்த முட்டையும் நீ சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும், இங்க எப்பயுமே எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். நான் தான் சொன்னேன்ல இங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லாவா சாப்பிடலான்னு போறான். தேவ் சாப்பிட்றத அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் கியூட்டா சாப்பிட்டுட்டே இருக்க ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு, இங்க பாரு லிப்ஸ்ல எல்லாம் ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து துடைக்கிறான். இங்க பாரு இந்த மாதிரி துடைக்கணும் என்கிட்ட கொடு, நீ எல்லாம் என்ன தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓவரா தான் பேசுறான். வர வர ஓவரா தாண்டா பண்ற, நீ பக்கத்துல வந்தாலே ஒரு மாதிரி டச் பண்ணாதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டே இருக்க, மேல இருந்து தண்ணி ஒழுகுது. ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அக்கன்னு ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. அங்க வந்து ஷாப்போட ஓனர் வராரு. சாரி சார் மேல ஓட்டை இருக்கு, அது சரி பண்ண முடியலன்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி பண்ணனால ஃபுல்லா நான் நினைச்சிட்டேன்னு சொல்ல, சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் சொல்லல, வேற யாராவது கஸ்டமர் சாப்பிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி வந்தா உங்களை தானே திட்டுவாங்க, அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்ல டவல் எடுத்துட்டு வந்து தொடச்சு விடுறாரு. அப்புறம் அங்கிள் பேங்கையும் டாக்டரையும் காட்டுறாங்க. தேங்க்ஸ், ஆனால் என்னை அடிக்கடி இப்படி பிக்கப் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறது எதுக்குன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை உன் காரு பிரேக் டவுன் அதனால நான் பிக்கப் பண்ணேன் ட்ராப் பண்ணேன். இங்கே பாரு எல்லாம் ஓகே, பட் நம்ம டேட்டிங்கில் இருக்கோம்னு தெரியிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல, போதும் இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியல, சீக்கிரம் எல்லாருக்கும் சொல்லிடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாரு. அப்புறம் அங்கிள் சொல்றாரு வில்லேஜ் சீஃப்கான அந்த எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் நான் கலந்துக்கலாமா என்னன்னு தெரியல, பட் எனக்கு யாரும் ஓட்டு போக போறா, யாருமே எனக்கு ஓட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, நீ இந்த மாதிரி சொல்ற, கண்டிப்பாக உன்னால் முடியும்னு எனக்கு தோணுது. நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு, வில்லேஜ் சீஃப் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டாக மாறுவ, அப்புறம் கவர்னர், அப்புறம் பிஎம், இந்த மாதிரி போய்கிட்டே இருப்பில. அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா ஓகே இல்லைன்னு சொல்ல, இந்த சின்ன ரெசார்ட் ஓனரை நீ ஏத்துக்க மாட்டியா, என்ன பிஎம் ஆக்கி பார்க்கணுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த மாதிரி ஆசைப்படல, நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன், எனக்கு நீ எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம், உனக்கு ஒர்க்கு லேட் ஆச்சுன்னு இப்போ அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு டாக்டர் பாய் சொல்லிட்டு போறாரு. அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அங்கிள் பேங்க. அப்புறம் சரி நம்மளும் போய் அந்த எலெக்ஷனுக்கு வந்து நாமினி பேர் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போறான் போல. ஸோ இந்தாங்க ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கொடுக்க, எலெக்ஷனுக்கான அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டான். அப்புறம் லாவா இது ரெண்டு பேரும் இந்த வாட்சை விற்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல. ஸோ லாவா விற்கிறேன்னு சொல்றான். அதுக்கு வேறு நான் விற்கிறதுலாம் வரல, இதை பத்தி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஐலாண்ட்ல வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா, ஒழுங்கா வித்துட்டு 30% ஷேர் கொடுத்துருன்னு சொல்ல, அது என்னோடது நான் எதுக்கு கொடுப்பேன், நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி லாவா ஆர்கியூ பண்றான். ஸோ மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இங்க பாரு அது என்னோட பொருள், ஸோ அதை நான் உனக்கு கொடுக்கணும்ல யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல, ஆமாடா பேசுவேன் எல்லாமே பேசுவேன், நான் உன்னை பத்திரமா கூப்பிட்டு வந்தேன் பத்தியா, என்கிட்ட இதுவும் பேசுவேங்கிற மாதிரி அவன் கத்துறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சண்டை போட்டுட்டே இருக்க ஷாப்போட கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா, இது விற்க போறீங்களா இல்லையான்னு சொல்ல, இது வித்தா எவ்வளவுக்கு விற்கலாம் அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி வேவ் கேட்கறான். ஒரு 50,000 விற்கலாம் அப்படின்னு சொல்ல, இது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, உள்ளெல்லாம் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, போது ஓவரா பேசாத, இந்த வாட்சோட ஒர்த் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், நீ ஓவரா கம்மியா சொல்றேன்னு சொல்ல, சரி ஓகே அப்ப 60,000 கொடுக்குறேன் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது கொடு, நாங்க வேற கடை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வாடா போலான்னு வேவோட கையை பிடிச்சி தரத்தரன்னு நிறுத்திட்டு வரான். வாட்சியும் பிடிங்கிட்டு வேவ் கொண்டு புரியல, அந்த ஷாப் ஓனர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லாவா பையன் படுத்துக்கிட்டே அப்படியே ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அங்க வேவ் வரான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நான் ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட் தானே, அதனால இதெல்லாம் வரைஞ்சேன்னு சொல்லி காட்டா, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பரவாயில்ல நான் நினைச்சதை விட நீ நல்லதா வரைஞ்சிருக்க, நல்லதா இருக்குன்னு சொல்ல, ஆமா எனக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தோணுது, அதனாலதான் ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சுன்னு சொல்ல, சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நானும் உனக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, இந்த மாதிரி அங்கிளோட அந்த ஷாப்பை ரெனோவேட் பண்றதுக்கு போறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, அதுக்குள்ள ரெண்டு பேரும் மண்டையை வேற அடிச்சுக்கிறாங்க. அங்க இருந்து கரோட் வரா. ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டாக்டர் இந்த பக்கம் வர சொன்னாரு வேவை பாக்குறதுக்காக, உன்னோட மெமரியில ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல,
இன்னும் அப்படியே தான் இருக்கு, என்னோட மூளை வேலை செய்யவே இல்லை, என்னோட பர்சனல் மெமரிஸ் எதுவும் வரல போல இருக்குன்னு சொல்ல கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணு. டாக்டர் அதான் சொன்னாரு, நீ ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணு, உனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணு, டேஸ்ட் ஸ்மெல்லு அந்த மாதிரி உனக்கு எல்லாமே. உன்னை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ செக்அப் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வெளியே கூட்டிட்டு போறேன், கொஞ்சம் போனா எல்லாம் சேஞ்ச் ஆயிரும்னு சொல்ல என்ன டிராயிங் பண்ணிட்டு இருக்க? லாவா தான் டிராயிங் பண்ணான்னு சொல்ல லாவாவா இங்கே? வாவ் சூப்பரா இருக்கு, எனக்கும் டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு கிரேட் சொல்றா. வாவ் சூப்பர், உனக்கும் பிடிக்குமா? ஆமா ஆமா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் டிராயிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போயிடுறா. டிராயிங்கை பார்த்துட்டு அமைதி அப்படியே வேவ் உட்காந்துருக்க. கிரேட் ரொம்ப கியூட்டா இருக்கல்ல, அந்த கரெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல இந்த அப்படி ஒன் டிராயிங்கிற மாதிரி வேவ் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். இவன் வேணும்னு தான் சொல்லியிருப்பான் போல லாவா. அதுக்கப்புறம் உள்ள வந்தவன் அங்க ரூம்ல பாக்குற நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கீழே கிடக்குது, அது எல்லாமே லாவாவோட ட்ரெஸ். ஒண்ணுன்னா எடுத்து அங்க இருக்கிற அந்த அழுக்கு கூடைக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கான். கடைசி அவனோட இன்னர் எடுக்கிறான், அந்த அண்டர்வேர் எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல க்ளோஸா கொண்டு போறான். இதுல இவனுக்கு மெமரிஸ் எல்லாம் வேற வரும் போல இருக்கு. அப்படியே பக்கத்துல கொண்டு போறான் கிட்ட கொண்டு போயிட்டான். திடீர்னு பார்த்தா என்னடா பண்றாங்கிற மாதிரி அங்க வந்து லாவா நிக்கிறான். அது அது வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கீழே கிடந்தது, எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது தூக்கி அப்படியே அந்த பக்கம் போறான். அது உண்மையா சொல்லு, இது எதுக்கு எடுத்த நீ? நான் கீழே இருந்தது தான் எடுத்தேன், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை, வேற எதுக்காக எடுக்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சியெல்லாம் வேற மாதிரி இருக்கு, அவனுக்கு பயந்து போயிட்டான் போல. உண்மையா சொல்லு எதுக்கு எடுத்த? இங்க பாரு நீ ஓவரா பேசுற, நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, லூசு கிடையாது அப்படின்னு சொல்ல நீ அடுத்தவங்களோட அண்டர்வேர் எடுப்ப கேட்டா இப்படி சொல்லுவியா? குர்ரா அப்படின்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி பர்சன் நான் கிடையாது, குர்ரான்னு சொல்லி அவன் மூஞ்சில வச்சு ஒரு தேய்ச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அறிவு கட்டவன் போறான் பாருன்னு புலம்பிக்கிட்டே அப்படியே லாவாவை அதை எடுத்து போட்டான். அதுக்கப்புறம் இந்த அங்கிளோட ஷாப்க்கு இவங்க வந்துட்டாங்க. அந்த அங்கிள் ஷாப்பை வந்து ரெனோவேட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. கூட வந்து டம்மு கிராட்டு அப்புறம் லாவா அப்புறம் நம்ம வேவ்னு 4 பேர் வராங்க. 4 பேர் அப்படியே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வேவ் மட்டும் நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா நீ மட்டும் என்னமோ பாஸ் மாதிரி நின்று வேடிக்கை பாக்குற, ஹெல்ப் பண்றதா பண்ணு இல்லாட்டி போகணும்னு சொல்ல எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல அவனுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யறான். அங்க பாரு கரெக்ட், அவளும் பண்றா, நீ மட்டும் இது வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, ஏதாவது ஒரு வேலை பண்ணு இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட்ட போடுறக்காக ஏதோ கையில வச்சு ட்ரிம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள லாவா பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ண அவளுதான் தள்ளுங்கிற மாதிரி பக்கத்துல க்ளோஸா போக டக்குன்னு அந்த கையில கொடுத்து அந்த பக்கம் போய் தள்ளி நின்னுக்கிறான். இது ரொம்ப ஈஸியான வேலை தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் பக்கத்துல வரும்போதெல்லாம் வேக ஒரு மாதிரி இருக்கு, அந்த பக்கம் போறான். அப்புறம் அங்க வாட்ச்ல டைம் செட் பண்ணிட்டு இருக்கு, டக்குனு ஸ்லிப் ஆகி கீழே விழுக அப்படியே ஓடி வந்து லாவா பிடிக்கிறான். வேணும்னு தானே விழுந்தேன்னு சொல்ல லூசு மாதிரி பேசாத, நான் ஒன்னும் வேணும்னா விழுகல, தெரியாம தான் ஸ்லிப் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல போறான். அப்படியே நான் வாட்ச் மாட்டும் போது இடுப்புல கை வச்சுட்டு இவனை புடிச்சுக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு வேவுக்கு. பார்த்து பார்த்து இறங்கி வா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டு அந்த பக்கம் போறான். அதுக்கப்புறம் அங்க கிரேட்டு அந்த கரேட்டை அழகா அப்படியே பூவெல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் அங்க டம் வரான். வா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியா சரி, உன்ன மாதிரியே ரொம்ப கியூட்டா அழகா இருக்குப்பா, ஃப்ளவர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி ஓவரா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஓ அப்படியா சரி, நான் அழகா இருக்கேன்ல, நான் வரைஞ்ச எல்லாம் அழகா தான் இருக்கும்னு சொல்ல அப்ப நான் எப்படின்னு சொல்ல ஓவரா பேசாதன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒரு செகண்ட் பார்த்தா அப்படியே டம்மு கிட்ட க்ளோஸா கரெக்ட் போக புடிச்சிருக்க மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்க. அவனோட ஷர்ட்ல கை வச்சுட்டு ஒரு செகண்ட் பாக்குறா. அப்புறம் அப்படியே பக்கத்துல போயிட்டு நான் ஒன்னு சொல்லணுமே, நீயும் ரொம்ப ஹேண்ட்ஸம் ரொம்ப கியூட்டுன்னு சொல்ல ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டியான்னு டம்மு சொல்ல டக்குன்னு கையில இருக்க பெயிண்ட் பிரஷ் வச்சு மூஞ்சில அப்படியே தேய்ச்சி விட்டு ஓடி போயிட்டா. அப்புறம் லாவா வந்து ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல வேவ் வரான். அந்த கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கன்னத்துல வைக்கிறான். இது குடிச்சனா பேங்காக்ல இருக்க ஹீட் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும்னு சொல்றான். ஆக்சுவலி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அடிக்கடி நம்மளோட ஜிஎம்எம் எல்லா சீரீஸ்லயுமே மோஸ்ட்லி வந்துடும். இதுக்கு ஒரு ப்ரமோஷன் தான் இது. ஸோ ப்ரமோஷன் சீன் தான், அது அவ்வளோவா நமக்கு தேவையில்லை. அப்புறம் ஒரு வழியா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்து இந்த அங்கிளோட பையன் வரான். அவன் வந்து எனக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்கறான். ஏன்டா நீ நினைச்சா பணம் கேட்டா நான் எங்கிட்ட போவேன், என்கிட்ட பணம் இல்ல, ஷாப் ஒன்றும் அவ்வளவா போறது இல்லைன்னு சொல்லி அவர் சொல்றாரு. எனக்கு பணம் வேணும், ஒழுங்கா பண்ண கொடுன்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப கத்துறான். ஓவரா பேசும்போது அங்க இருந்து டக்குன்னு அங்க லாவாகிறான். என்ன தைரியம் தான் அவர் மேல கை வைப்பேன்னு சொல்ல ஹலோ நான் அவங்களோட பையன் அப்படின்னு சொல்ல பையனா, நீ ஒரு பையனாடா, அவருக்கு ஹெல்ப் பண்ணாம இந்த வயசுல அவளை வேற வாங்கிட்டு இருக்க, அவனுக்குலாம் அறிவில்லையான்னு சொல்லிட்டு லாவா பேசுறான். ஓவரா பேசுற, வேலை பார்க்க வந்தா வேலை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துறான். இங்க பாரு இந்த அவன் பணம் கொடுத்துட்டேன்ல, போ இங்க இருந்து, அவங்கள பத்தி தப்பா பேசாதுன்னு சொல்ல உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவேன்னு பாக்குறியா, கண்டிப்பா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போறான். அவனே பாக்குறதுக்கு பள்ளி மாதிரி இருக்கா, இன்னும் பெரிய ரவுடி பையலாட்ட பேசிட்டு போறான். ரொம்ப தேங்க்ஸ்பா, எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஆனா ஒண்ணு சொல்லட்டா, உன் அப்பா உன்னை பார்த்தாருன்னா ரொம்ப பெருமைப்படுவார், இந்த மாதிரி ஒரு பையன் இல்லையேன்னு எனக்கு தான் வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாப்போட ஓனர் அந்த பக்கம் போயிட்டாரு. அதை கேட்டுட்டு லாவா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்க. வேவுக்கு தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரியும்ல, அவன் ஃபீல் பண்றாங்கிறது வேவுக்கு புரியுது. அவன் ஷோல்டர்ல கை வச்சு நீ கவலைப்படாதவா அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிடுறான். அவன் அப்பா உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு. அப்படி லாவா அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா பீச் கிட்ட வந்துட்டாங்க.
பீச்சுக்கு வந்தோடனே கரெக்ட் வந்து நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா மேலே போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா. அதாவது உள்ள இன்னர் போட்டிருக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, யாரும் என்ன பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்தா இது எனக்கு அப்ளை பண்ணி விடுன்னு லாவா கையில கொடுக்குறா. நீயே போட்டுக்கலாம்னு சொல்ல என்னால போட முடியல, போட்டு விடு அப்படின்னு சொல்ல சரின்னு சன்ஸ்கிரீன் போட்டுற மாதிரி லாவா பக்கத்துல போறான். தம்முக்கு இது பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டான். அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்ல உனக்கு வேணுமா? இல்ல இல்ல எனக்கு நானே அப்ளை பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்றான். சரி ஓகே அப்ப நான் பீச்சுக்கு போறேன், யார் வரீங்களோ வாங்கன்னு சொல்லிட்டு வேகமா போக அட பாவி என்ன விட்டுட்டு உன்கிட்ட கேக்குறா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், அவளை கரெக்ட் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு டம்மு வேகமா இருடி நான் வரேங்கிற மாதிரி அவனும் டிஷர்ட்டை கழட்டி போட்டு குளிக்கிறதுக்காக அவங்க ஓடுறான். இதெல்லாம் பாக்குற லாவாக்கு செம்ம காமெடியா இருக்கு. வேவுக்கு புரியுது. வேவ் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு பாத்துட்டே இருக்கான். அப்புறம் சரி ஓகே நம்மளும் போலான்னு சொல்லிட்டு மேல போயிருக்க டிஷர்ட் அப்படியே கழட்டுறான். கழட்டிட்டு லாவா சரி இந்தா எனக்கு இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி விடுன்னு சொல்ல இப்பதான் கரெக்ட் கிட்ட சொன்னா நீயே போட்டுக்கிறேன்னு ஏன் போட மாட்டேன்னு சொல்ல ஏன் உன்னால ஹெல்ப் பண்ண முடியாதா, போட்டு விடு அப்படின்னு சொல்றான். கூடுன்னு சொல்லிட்டு வாங்க இந்தா நீ போட்டு விட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டான். இவனும் சரி ஓகேன்னு அப்ளை பண்றதுக்காக அப்படியே அப்ளை பண்ணிட்டே இருக்கான். கரெக்ட்க்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். ஆஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு பிடிக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு லாவா சொல்றான். ஏன் உனக்கு தெரியும்ல டம்முக்கு கரெக்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு? தெரியுமே, பட் இதெல்லாம் பத்திலாம் நான் யோசிக்க மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை, எனக்கு பொண்ணுகளை பிடிக்காது அப்படின்னு சொல்றான். என்னது பொண்ணுகளை பிடிக்காதா? ஆமா எனக்கு பசங்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா நான் அவருக்கு ஏங்கிற மாதிரி சொல்லிட்டான். சரி நீ எப்படி, உனக்கு யாரு பிடிக்கும்? மோஸ்ட்லி செக்ஸுவல் ப்ரெஃபரன்ஸ்ங்கிறது அவங்க கிட்டே இருக்கும். உனக்கு அம்னீசியா, உனக்கு என்னன்னு தெரியலையா இல்ல தெரிஞ்சுக்க தோணலையான்னு சொல்லி கேட்க இல்ல எனக்கு தெரியல, எனக்கு யாரு பிடிக்கும்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியலன்னு சொல்ல நான் வேணா ஹெல்ப் பண்ணா, உனக்கு பசங்க பிடிக்குமா பொண்ணுங்க பிடிக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா போயிட்டே இருக்கான். அப்படியே அவனோட கால் அப்படியே டச் பண்ணிட்டு உள்ள போய்கிட்டே இருக்க ரொம்ப க்ளோஸா போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு மேல முடியல வேர்னால கையில இருக்க கிரீம் அப்படியே பிடிச்சி அவன் கை ஃபுல்லா அமுக்கி விட்டான். நான் வேணும் பண்ணலடான்னு சொன்னான். நீ வேணும் தான் பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் மூஞ்சில அப்பி விட்டுட்டு நான் வேகமா போறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டான். லாவா போறதை பார்த்துட்டு அப்படியே வேவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேவுக்கு லாவாவை பிடிச்சிருக்கு, பட் என்ன பண்றது சார் நானே வெளியே சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கான். எல்லாரும் இங்க குளிச்சிட்டு இருக்க, அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நிக்கிறானா. நீயும் குளிக்க வேடான்னு சொல்லி கூப்பிட எனக்கு ஸ்பேர் ட்ரெஸ் கொண்டு வரல நான் வரல அப்படின்ட்டான். அதனால நான் அக்கடா வந்து குளின்னு சொல்ல எரும மாடே நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் கத்திட்டு இருக்கா. வாடா குளிக்கேன்னு சொல்லி பக்கத்துல போய் கூப்பிடுறான். இல்ல நான் வரமாட்டேன் வீடு, நான் வரமாட்டேன்னு சொல்ல லூசு மாதிரி பேசுற, நாங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு எங்க கூட குளிக்கவா, இல்லைன்னா வராத, ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றான். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவனும் டிஷர்ட்டை கட்டிட்டு குளிக்க போயிட்டான். ரொம்ப ஹாப்பியா 4 பேரும் குளிச்சுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணுமே லாவா அங்க கரெக்டா நம்ம வேவ் பக்கத்துலயே போய் போய் விழுகுறான், தண்ணி எடுத்து எடுத்து அடிக்கிறான். அப்படியே உங்க மூமெண்ட் எல்லாம் ரொம்ப கியூட்டா போயிட்டு இருக்கு. அப்புறம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லாவாவும் வேவும் வண்டியில வராங்க. வேணுமே இவன் பிரேக் போடுறான், அவன் ஹக் பண்றான், இவன் காமெடி பண்றான். பின்னாடி ஒரு கார் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நேரமா அந்த கார் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி லாவா சொல்றான். யாரா இருக்கும்னு சரியா தெரியலன்னு சொல்ல அந்த கார் இடிக்கிற மாதிரி வந்து டக்குன்னு அந்த பக்கம் போயிடுது. இங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ அடிபட்டுருச்சேன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. 2 பேருக்கு அடி எதுவும் படல, லைட்டா கிராச் மாதிரிதான் இருக்கு. யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு யோசிச்சு பார்க்க ஒருவேளை அந்த அங்கிளோட பையனா இருப்பான், இப்பதானே சண்டை போட்டுட்டு போனான், அவனாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நீ ஓகேவான்னு சொல்லி கேட்கவே நான் ஓகே அப்படின்னு சொல்றான். உனக்கு? இல்ல நானும் ஓகே தான், எனக்கு அடி எதுவும் படல, பட் அவங்க நம்மளை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. லைட்டா ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஒரு நாள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்ம லாவா வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆன்டி வந்து ஒரு பைக் காரையும் இடிச்சிட்டு போயிருப்பான். இவன் சண்டை போடுறதுக்காக அவன்கிட்ட போய் ரொம்ப சண்டை போடுவான். ஆர்குமெண்ட் பெருசாயிரும், கடைசியில போலீஸ்க்கு போற அளவுக்கு ஆயிரும். அப்பா தான் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற, பிரச்சனை பெருசாக்கிட்டே இருக்காத, நீ ஹெல்ப் பண்ண வேணாம்னு நான் சொல்லல, பட் உனக்கு பிரச்சனை வராம நீ ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. சரிப்பா நான் பார்த்து பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல அந்த பைக்காரன் மறுபடியும் வந்துட்டான். ஏன்னா எவ்வளவு தைரியம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுவேன், உன்னால்தான் இந்த வண்டிக்கு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி கண் எடுத்து நீட்டுறான். லாவாவை காப்பாத்துறதுக்காக அப்பா போய் முன்னாடி நிக்க, அவன் ஷூட் பண்ணிட்டு அப்பாவுக்கு ஷூட் பண்ணிட்டு அவன் போயிட்டான். அதுதான் அப்பா இறந்து போயிருப்பாரு போல. சோ அதனாலதான் லாவாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதை பத்தி எப்படி திங்க் பண்ணிட்டு நிக்கிறான். ஏண்டா செத்து போறது வேற வேற மேட்டர்ல எல்லாம் சாவாங்க, ஒரு பைக்கை எட்டி வச்சதுக்காக ஷூட் பண்ணி சாகுறது இந்த சீரீஸ்ல தான் இருக்கு. அது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த சீன் கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் வேற வழி இல்லை, அது இருக்கு, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
அப்புறம் இங்க அங்கிள் பேங்கையும் நம்ம டாக்டரையும் காட்டுறாங்க, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு 2 பேருக்கும். அப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன், ஸோ பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த பாலிடிக்ஸ்ல போயிடுவேன்னு சொல்ல, நீ நிறைய பேரோட ஹார்ட்டையும் வின் பண்ணிட்டேன்னு சொல்ல, நிறைய பேர் ஹார்ட்டை வின் பண்றதை விட உன்னோட ஹார்ட்டை வின் பண்றதே எனக்கு முக்கியம்னு சொல்லி அங்கிள் பேங்கி சொல்றாரு. ஸோ இப்படியே 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்காங்க. ஸோ நம்மளை பத்தி ஏன் நீ வெளியே யார்கிட்டயும் சொல்லாம இருக்க, உன் பேரண்ட்ஸை பத்தி உனக்கு கவலை இல்லை, லாவா கிட்ட ஏன் சொல்லலன்னு சொல்ல, அது நான் இப்போதைக்கு சொல்லலை, சொல்லணும்னு தோணும் போது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னை பத்தி கவலைப்படாத சரியா, நீ உன்னை பத்தி மட்டும் யோசிச்சா போதும், எனக்கு நீ கவலையா இருக்கக்கூடாது, நீ எல்லாமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, அதுக்கு தானே நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கியூட்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்கிள் போய் எனக்கு பசிக்குதுன்னு லாவாவும் வேவும் வராங்க. அங்கிளை காணும், எங்க இருக்காருன்னு தெரியலையே, வெளியே கார் இருக்கு, எங்க போயிருப்பாருன்னு சொல்லிட்டு மேல லைட் இருக்குதுன்னு பாக்கலான்னு வராங்க. அங்க வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து கிஸ் பண்றானுங்க. அதை பார்த்தோன்னே 2 பேருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. வாடான்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே அவனை இழுத்துட்டு போக, கிஸ் பண்ண அந்த செகண்ட் ஆள் வேற ஒரு கத்திருப்பான். யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் தேடிட்டு வர 2 பேரும் அப்படியே கீழே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னு புரியல, அப்படியே அமைதியா 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அங்கிளும் சுத்தி சுத்தி தேடிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அப்படியே வேவை ஹக் பண்ணிட்டு லாவா உட்காந்துருப்பானா, வேவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனோட கண்ணை அப்படியே க்ளோஸ் அப்ல பாத்துட்டே இருப்பான். 2 பேருக்கு இடையில கொஞ்சம் இப்ப ரொமான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே குட்டி குட்டி ரொமான்டிக் மூமெண்ட் வருது போல. அதுக்கப்புறம் 2 பேரும் ரூம்ல வந்து படுத்திருக்காங்க. உன் அங்கிளும் அந்த டாக்டரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதை பத்தி ஏன் உன்கிட்ட சொல்லலன்னு சொல்ல, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் சொல்லல. இப்போதைக்கு நீ தெரிய வேணாம்னு நினைக்கிறாங்க, உனக்கு சொல்லணும்னு தோணும் போது அவங்களே சொல்லுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, ஆமா அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, ஒரு வேளை நான் பசங்க பிடிக்கல அப்படின்னு நினைச்சிருப்பேன், அந்த மாதிரி கூட யோசிச்சிருப்பாருன்னு சொல்ல, அவர் எப்ப ரெடி ஆறாரோ அப்பவே அவரே சொல்லட்டும், நீயா போய் தேவையில்லாம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் போக டக்குன்னு டிரான்ஸ்பாரம் வெடிச்சிருச்சு. ஓடி வந்து லாவாவை ஹக் பண்ணிக்கிறான் கீழே. டே தள்ளுடா, ஏன்டா இப்படி வந்த அப்படின்னு சொல்ல, எனக்கு பயமா இருக்கு, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்ல, டிரான்ஸ்பாரம் வெடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஐலாண்ட்ல அப்பப்போ இப்படித்தான் ஆகும், வேற வழி இல்லை, ஆனா ரொம்ப ஹாட்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வேகமா டிஷர்ட் மேல போட்டிருக்க ட்ரௌசர் எல்லாத்தையும் கழட்டி போட்டான். டே என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஹாட்டா இருக்கு, என்னால தூங்க முடியல, அதனால இப்படி தூங்குறேன், நீ இல்லைன்னா இந்நேரம் நான் உள்ள போடுக்க அத்தனையுமே கழட்டி போட்டு படுத்திருப்பேன், நீ இருக்கியே வேற என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஹாட்டா இல்லையான்னு சொல்லி கேட்க, எனக்குலாம் ஹாட்டா இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ பேசாம போ அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். ஹாட்டா இருந்தா கழட்டி போட்டு படுறா, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட் இழுத்து போத்திட்டு அப்படியே உட்காந்துருக்கான். எல்லாம் ஓகேன்னு சொல்ற, உனக்கு எப்படி வேர்த்திருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல அப்படியே க்ளோஸ் அப்ல போயிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது வேவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அவன் பக்கத்துல க்ளோஸா போக போக ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு பசங்க பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமான்னு கண்டுபிடிச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும் விடு அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் பக்கத்துல க்ளோஸா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா அவனை டச் பண்ண ஆரம்பிக்கிறான். வேவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல, கையை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தொட்டுக்கிட்டே இருக்கான். கிரேட் சொன்னது ஞாபகம் இருக்கா, அதாவது மெமரிஸ் எல்லாம் டச் பண்றதுலயும் சென்ஸ்லயும் தான் இருக்கான். ஸோ உனக்கு யார் பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்றான். பண்ணுன்னு சொல்ல அப்படியே அவன் கை எடுத்து இவன் மேல வைக்கிறான். ஒரு செகண்ட் அவனும் இவனை பார்த்துக்கிட்டே இருக்க, க்ளோஸ் அப்ல அவன் பக்கத்துல போயிட்டே இருக்கான். இவன் கை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நகர ஆரம்பிச்சிருச்சு கீழே மேல இருந்து. அப்புறம் அப்படியே பக்கத்துல போய் லாவா வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போயிட்டு இருக்கு. வேவ் இந்த டைம் கீஸை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கான், வேணாம் நல்லா சொல்லல. அவனும் அந்த கீஸை அக்செப்ட் பண்ணிக்க 2 பேரோட கீஸ் அப்படியே டீப்பா போயிட்டு இருக்க, க்ளோஸ் அப்ல போயிட்டு அவ்வளவுதான் போங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் லாவா எந்திரிச்சிட்டான். அவன் பாட்டுக்கு கீஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஆனா நம்ம வேவ் டைமுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.